ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ரொட்டேட்டர் தான் ஒரு 2 மணி நேரம் இருக்குது ப்ரோ. சைடு பட்டை கொஞ்சம் ரொட்டேட்டர் கொஞ்சம் காடு காஞ்சதுனால வெட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து சைடு பட்டை கொஞ்சம் ஏற்றி போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் காட்டி வேலை நடக்குது. அது என்ன பல்ல காட்டுற இந்த பேனர் போட்டு 22 செட் ஆகுது. இங்கே ஒருத்தனை பாரு, இப்போ தான் வந்திருக்கிறாரு டானு. அதை லூஸ் முட்டை விட, இதை நெட்டை கழட்டி அடியில் இருக்கிற மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு போடு. இது ஒவ்வொரு ஐட்டமும் வந்து ப்ரோ ஓட்டையை அட்ஜஸ்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா செயினுக்கு அடியில் கவருக்கு அடியில் மண் அப்பிட்டு இருக்கும். இந்த ஈர மண்ணெல்லாம் ஓட்டணுமா அப்பிட்டு இருக்கும். அந்த மண்ணை கொத்தி விட்டு அப்புறமேட்டு ஒரு ஓட்டையை தூக்கி போடுங்க. அப்போ தான் வந்து அடியில் டம்மு பிளேட் வந்து சீக்கிரம் அரிக்காது, கொஞ்சம் நாளைக்கு தாங்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இந்த பக்கமும் கொத்தி விட்டு அப்படியே போல்ட்டு கழட்டி ஒரு ஓட்டை மேலே தூக்கி போடு. இப்போ மண் எடுப்பேன் சுத்தமாக எல்லாம் வெளியே வரும். இப்போ எந்த ஓட்டையில் போட்டிருந்தா அடுத்த ஓட்டையை தூக்கி போடு. எல்லாம் அடியிலலாம் காலியா? தூக்கி விடு, தூக்கி மேலே போடு, மேல் ஓட்டையில் போடு. ஒரு ஓட்டை என்ன பண்ணுது? கல். இப்போ போட்டு டைட் பண்ணு. இப்படி ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் கத்தி தேயத்தை ஒவ்வொரு ஓட்டையாக தூக்கி மேலே போட்டோம்னா வச்சுக்கோங்க ப்ரோ, டெப்த்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரொம்பவும் உயரமாக எடுத்து போடக்கூடாது, ரொம்பவும் கம்மியாக எடுத்துக்கூடாது. ஒவ்வொரு நண்பர்கள் சொல்கிறாங்க புல்லட் செயின் வச்சா தான் டெப்த்து இறங்கும், இதுக்கெல்லாம் டெப்த்து இறங்காதுன்னு. அப்படிலாம் இல்லை ப்ரோ. காடு பதமாக இருந்துச்சுன்னா வந்து எந்த செயின் வச்சாலும் டெப்த்தாக இருக்கும். புல்லட் செயின்லாம் வச்சா சீக்கிரம் தேஞ்சு போயிடும் ப்ரோ. அதனால் அது புல்லட் செயின் வைக்கிறதா ஒரு நண்பர் சொல்கிற மாதிரி ஈஸி தான். ஆனால் வந்து நீங்கள் வெல்டிங் பேட்டரியில் கொண்டு போய் கொடுத்தா அது எவ்வளோ செலவு. ஒரு ஐட்டம் புல்லட் செயின் வெல்டு வச்சா ஒரு செட்டு கத்தி கூட உருப்படியாக ஓடாது. ஏன்னா அவ்வளோ சின்ன செயின். அது நம்ம வெல்டிங் வச்சாவே இன்றைக்கி வந்து ஒரு செட்டை எடுத்துகிட்டு திரும்பி அதே பட்டியில் அடியில் வெல்டிங் வச்சா குறைஞ்சது பக்கத்துக்கு 200 கூட 400 ரூபா ஆகுது. அதனால் வந்து புல்லட் செயின்லாம் யாரும் வைக்காதீங்க. எவ்வளோ சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இல்லாத பட்சத்துக்கு வேணால் புல்லட் செயின் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இது மாதிரி மாஸ்டர் செயின் யூஸ் பண்ணிக்காங்க. ரொட்டேட்டர் சைடு பார்க்க வர செயின் இல்லை மாஸ்டர் செயின் யூஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் தேய்மானம் கம்மி. ஒரு 2 செட் புல்லட்னாச்சும் ஓடும். அந்த புல்லட் செயின், ஸ்ப்ளெண்டர் செயின், சைக்கிள் செயின்லாம் வச்சா ஒரு செட் கூட ஓடாது. அது வேலை செய்கிற கூலி கூட ஆகாது. அழுத்து புள்ளாய் இஷ்டம் தானவா. அழுத்து புள்ளாய் அழுத்து. முடிஞ்சுதா? இன்னும் எவ்வளோ டைட் இருந்துச்சு அதே மாதிரி டைட் வைக்கக்கூடாது. நான் போ அதே மாதிரி வச்சா மறுபடியும் கழட்ட முடியாது. உன்னால் வைக்க முடியும்னு சொல்லு. அது ஸ்பேனர் 2 புட்டுக்கிட்டு போகணும். அந்த போ, எடுத்துகிட்டு போ. அதெல்லாம் தேவையில்ல, லூஸ் விடு. இப்போ என்ன பண்ணணும்? அதை அழுத்தணும், தூக்கணும். அழுத்தணும் சொல்லணும்டா. இல்லைனா அழுத்தணும் அப்படின்னு சொல்லணும் கரெக்டா. நல்லா டைட்டா வச்சிட்டாங்களா? நீ அழுத்துறது சரியில்லை. ஒரு ஓட்டை இறக்கி போடணுமா, ஒரு ஓட்டை தூக்கி போடணுமா? தூக்கி போடணும். ஏதா அதுனாச்சும் தெரியுதே. தூக்கி மாட்டேன். இதுதான் கத்தி மாற்றி 2வது ஓட்டையிலிருந்து இப்போ 3வது ஓட்டைக்கு தூக்கி போடணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 2 ஐட்டம் தூக்கி போடலாம். இனிமேல் இன்னொரு கத்தி ஒரு இன்ச்சு டேயிங் மட்டும் இதே ஓட்டையில் ஓட்டலாம். அப்புறமேட்டு தான் அடுத்த ஓட்டை கீழே போகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் வந்து ஒரு ரொட்டேட்டருக்கு ப்ராப்பராக வந்து கத்தி தேஞ்சு போச்சுன்னா இறக்கி போடணும். மாசர் இல்லாத இருந்துச்சா? டைட் பண்ணி எடுக்க. அப்புறம் அழுத்ததெல்லாம் உடையாது. என்ன ஆச்சு?
வண்டி எடுத்தால் ஒரு நூல் முன்னாடி எடுக்கணும். என்னைக்கு எடுத்து பழகினாலும் அதுதான் ஒரு டிரைவருக்கு அர்த்தம். போத அப்படியே இருக்க டீ பெட்டோம். ஓகே நண்பர்களுக்கு எத்தனை கத்தி கல் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கத்தி லைட்டாக கலந்துட்டு இருக்குது. அந்த பக்கம் போய் பார்த்தா தான் தெரியும். சுற்றி எடுத்துக்கிட்டு வா. ஒரு கத்தி தான் லூஸ் ஆகிருக்க மாட்டேன் நண்பா. லைட்டாக லூஸ் ஆகும் போதே டைட் வச்சுட்டோம்னா போல்ட்டுக்கு சேதாரம் இல்லை, இல்லைன்னா போல்ட்டும் போயிடும். அந்தானவா போல்ட்டு எவ்வளோ லூஸ் ஆயிருக்குதுன்னு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்குலாம் கண்ணு தெரியாது இல்லை, பாவம் எந்த நெட்டுன்னு தெரியாதுல்ல. அந்த பட்டை தான் இங்கே இது. அதுதான். அது எப்படி லூஸும் கண்டுபிடிப்ப? தட்டு எப்படி தட்டுன்னு பார்க்குறேன். லூஸா? அது மாதிரி எத்தனை கத்தி லூஸாக இருக்குதோ எல்லாம் டைட் வைங்க. ஓகே நண்பா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டில் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகுது. ஓகேவா? இது எதனால் லீக்கேஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து நெட்டு லூஸாக இருக்கும், இல்லைனா இந்த பிளேட்டில் வர ஹோல்ஸ் வந்து ஒழுந்துருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம சுத்தமாக அந்த இதெல்லாம் தொடச்சிட்டு நெட்டை கழட்டிட்டு மறுபடியும் அதுக்கு டெப்லன் டேப்போ இல்லைனா ஏதோ ஒரு பித்தால வாசரை போட்டு கப்புன்னு டைட் பண்ணால் இந்த லீக்கேஜ் நிறுத்திடலாம். இப்போ எப்படி லீக்கேஜ் நிறுத்துறன்னு பாருங்கள். தொடச்சி வச்சு இதை கழட்டி திரும்பி இதுக்கு பிளேட் வாசர் இது போட்டு ஃபுல்லாக டைட் வச்சு விட்ற வேண்டியதான். வச்சு விட்டா இந்த டோரில் ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகாது. எத்தனை போல்ட்டு மாற்றிப்பிட்டீங்க என்னடே? ஹலோ. நல்லா போகுதா? பார்க்குறாங்களா? என்ன சொன்னாங்க? அதானா? கரெக்டாகுதா? உள்ளே அழுத்தி விடாத நெட்டை. அப்படியே வெளியே வந்தால் மோட்டர் அப்படியே வெளியே ஓட்டு வந்துடணும். போதும். இதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? இதில் ஒரு வாசல் வச்சுக்கிற மாதிரி அந்த வாசல் எடு. ஏற்கனவே என்ன வாசல் வச்சுருக்கிறேன்? அந்த பித்தளை வாசல் அழுகாமல் எடுத்துகிட்டு புது பித்தளை வாசல் போட்டு டைட் இடணும். அது எடுங்க, பித்தளை வாசல் எடுங்க, பழைய வாசல். ஓகே நண்பா, ஒரு ஆயில் இதில் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆச்சுன்னா இதுதான் சொல்யூஷன், வேறு வழியே இல்லை. இல்லைன்னா டோரை கழட்டி அந்த பக்கம் இருந்து டெப்லன் டேப் ஏற்றி தான் போடணும். அது டோர் கழட்டுறப்ப பார்த்துக்கலாம். இப்போ திரும்பியும் டைட்டு வச்ச வாட்டி திரும்பியும் லீக்கேஜ் ஆச்சுன்னா அந்த வேலை தான் செய்யணும்னு வச்சுக்காங்களேன். கழட்டிட்டு புது வாசரை போடுறோம் பாரு. இப்போ ஒரு வேஸ்ட் எடுத்துட்டோம். இதோட நம்ம சின்ன வாசர் இது பெருசாக இது தகுடு மாதிரி இது நம்ம போடுறது மொத்தமாக போடுறோம். இது மொத்தமாக இருந்தது தான் மெலிசாகுது. இன்னும் மொத்தமாக இன்னும் சின்னதாக எடு. இது பெரிய சைஸ் 16 சைஸ் எடு. பிஏ இல்லைடா. ஒண்டை போடு. டெப்லான் டேப் கழுத்து ஒண்டை போடு. நூல் மாதிரி ஒண்டை போடு. டேய் நேராக இழுத்து நூல் மாதிரி ஒண்டை வச்சு சுற்றுறா. அது கவுராவும் ஆக்கலாம். அதை தான் சொல்கிறேன். அந்த பட்டையெல்லாம் பண்ண தேவை. நூல் மாதிரி இழு. இப்படி சுற்றுப்பா. ஒண்டை சுற்று. ஒண்டை இருக்கணும். இந்தா வாசல் போட்டு ஃபுல்லாக டைட் வைக்கிற. அப்படி. எங்கே போல்ட்டு கழட்டினீங்களா? கழட்டி எஞ்சிப்பிட்டீங்களா? கீழே மண்ணை தொடச்சி போடு. அதெல்லாம் மண்ணு சொக்காயில தான் தொடையாண்டா. ஓன் சொக்காயில தொட. ஓன் கருப்பாகுது. ஹலோ. இதோ ஒரு அரை மணி நேரம் வராரு. சரி.
போட்டு கப்புன்னு ஃபுல்லாக டைட் பண்ணு. மோட்டர் போடு. சுத்தாதா? அதெல்லாம் சுத்தாது. நல்லா எடுக்கணுங்க. எக்கட்ட முக்கானதான் இடைக்கு முக்கான கேள்வி தான்டா. இந்தடா கொண்டு போய் சொல்ல. நீ தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணிக்கிறது? இங்க அந்த பிளேடு மாதிரி இருக்குது. அதுக்கு அலம்படா இரும்பு சாமான். ஏய் புள்ளா என்னடா பண்ண? நான் எதுவும் பண்றேன். ஆடிட்டே ஓடி இருந்தாலும் ஓடி இருக்கு நண்பா. சோழியே முடிச்சுட்டான். சும்மா வெயிட் ஆனதுக்கு சோழியே முடிச்சுட்டான். இது ஏற்கனவே கிராக் இருந்திருக்க மாட்டேங்குது. வச்சதையும் கட்டே பண்ணிவிட்டானா டைட்டுக்கு சொன்னதுக்கு. பைத்தியக்காரா. இப்போ இது யாரா டோர் கழட்டுறது? சேத்தங்க ஊத்துல இப்படி வேலையே சோழியே முடிச்சுட்டு போயிட்டானே. நம்ம என்ன ப்ரோ பண்றது? வாசுறது ஆகாது. சரி ஓகே கழட்டுங்க. ஆயில் சட்டி எடுத்துட்டோம். இது ஏற்கனவே போல்ட் கிராக் ஆனதுக்கு தான் வந்து இந்த வேலை நடந்திருக்க மாட்டேங்குது நண்பா. பாருங்க ஏற்கனவே உள்ளே கொஞ்சம் தான் தொடுத்துக்கிட்டு இருந்துருக்குது. அதனால தான் லீக்கேஜ் ஆகிருக்குது. இப்போ கழட்டவும் சோழி முடிஞ்சு போச்சு. கோகலை அப்பயே மொல்ல வெயிடானே பாத்துறானே ட்ருக்குன்னு விட்டுட்டேன். புட்டுவிட்டேன். எடுத்து சைடு படி கழட்டு. நல்ல வேலை இது ஏதோ இதை மாற்றி போடுங்கிற ஒரு பேரில் தப்பிச்சுக்கிச்சு நண்பா. நம்ம அப்படியே கொஞ்சம் கசியுதுன்னு நானும் பார்க்காத விட்டுருந்தோன்னா அது உள்ளே அந்த தொங்கு பிளேட் வந்து செயின் இழுத்து வைக்கிறது வந்து கட்டாயி விழுந்திருந்தா உள்ள டோரில் இருந்து எல்லாம் கிழிச்சு செஞ்சுருக்கும். பார்ட்டிட்டு வேற வரேன்னு சொல்லிவிட்டோம்டா. டே அவரு வேற கூப்பிடுவாரா. ஸோ கடவுளை வேறு வழியில் கழட்டினா தான் ஆகும். கழண்டு விழுந்துச்சுன்னா டோர் கிழிஞ்சு போயிடும். அது உள்ள இனிமேல் விழுந்துருமில்ல. பேனர் என்ன 12 பாக்ஸு 21 22 இது மாதிரி எடுத்துட்டு வா. பெரிய வேலையை பார்த்து விட்டீங்களாடா. நீ போய் சட்டி எடுத்துட்டு வா. போ ஆயில் காலையில ஏற்றி போட்டேன் மறுபடியுமா சட்டி எடுத்துட்டு வா ஆயில் பிடிக்கிற மாதிரி. ஸோ கடவுளை ஒன்று தொட்டா ஒன்று நமக்கு தேடி தேடி வருதுடா. டேய் போகாத ஓட்டுனா அந்த அப்படியே அத்திட்டு செயின் டோருக்கு விழுந்துடும். கரெக்டு தான். ஏதோ மின்னட்டுக்கு கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டோம். மேலே கழட்டு கீழே கழட்டாவல. சரி தூக்கி போட்ட டோர் போல்ட்டெல்லாம் கழட்டி ஏறி டர் 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 டர்னு ஒரு செகண்டில் கழட்டணும். ஒரு செகண்டில் போட்டணும். அதை கழட்டி அப்படியே வெல்டு வச்சு அப்படியே போட்டுறோம். ஓகே நண்பா கழட்டிட்டு கண்டினியூ பண்ணுறோம் ப்ரோ. என்ன பண்ணுறது எங்கள் நேரம் பாருங்களேன். ஒன்றை கழட்டினா 9 வேலை வைக்கிற மாதிரி. சரி இப்பயே வந்துருச்சு. இல்லைனா டோர் கிழிச்சிருந்தா டோர் வெல்டு வச்சு அதை பண்ணுறது இதை பண்ணுறது ஊருப்பிட்ட வேலையாக இருக்கும். ஏதோ ஆண்ட மணியத்தில் ஏதோ லைட்டாக லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்லி சரி டெப்லன் டேப் போட்டு போடலான்னு ஐடியா பண்ணோம். அது ஆல்ரெடி கிராக் ஆனதுனால தான் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆயிருக்குது நண்பா. சரி நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. நம்மளுக்கு மட்டுமா அதிசயமா? நீ நம்ம நேரம் கேட்டு போச்சு. நீ அந்த பக்கம் இருந்து கழட்டுற. இந்த போல்ட் சேர்ந்துக்குள்ள ஒரு நெட்டை கழட்டு. நீ 24 பாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு வா. 24 பாக்ஸ் தேய்ச்சி விட்டு டருக்கு 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 டருக்குன்னு கழட்டுறீங்க. படன்றா. அவர் அடுத்து ஃபோன் பண்ணங்காட்டி நம்ம போய் சேருவோமான்னு பார்ப்போம். வராதுடா. இன்னும் எல்லா டோரும் கழட்டினா தான் பீடி பிடிச்சிட்டு. இதெல்லாம் ஏன் குத்தி உள்ள ஆயிலே உழவுறதுக்கா? இதெல்லாம் என்ன ஆயிலே மண் உழவுறதுக்கா? ஆயில் அதே ஆயில் தாண்டி ஊற்றணும். நீ அப்படியே அடியில் உட்காந்து பிடிக்கலாம்டா. எந்த கலர்னு சொல்ல மாட்டேங்கிறான். போடுறா. ஒன்றுல வச்சாவே போதும்டா. இதுக்கெல்லாம் இந்த போல்ட்டுக்கெல்லாம் 3 தேவைடா. சின்ன போல்ட்டுக்கு 1 போயிடா போதும். அது பெரிய போல்ட்டு ஃபுல்லாக இழுத்து விட்றது. இந்த தளவுக்கும் அந்த தளவுக்கும் மண்ணில் போட்டு தான் அதை எடுத்து போடணும்னு முடிவு பண்ணிக்கிற.
மேலே போட்டு ஆ வருதா? ஆ காயில் கம்மியாக தான் வேணும் இல்லை ஏண்டா இப்போ தானே திறந்து விட்ருக்குறீங்க. ஆ என்னண்ணா ஆயிரத்தி எட்டு போய் செடிக்கு கெட்டு போச்சா? எல்லாம் கெடல இல்லைங்கடா, நல்லா தாண்டா இருக்குது. ஏன்டா கெட்டு போச்சுன்னு அடியில் ஒரு கை பிடிச்சிடு. தூக்கி இல்லை ம் என்னண்ணா போக மாட்டேங்குது. இல்லைங்கடா போக மாட்டேங்குது, அங்கே மாட்டேங்குது. உங்க வழி விழுகுதா அது எதுவும் கை வைக்காத நான் வச்சுக்கிடுவான். ஆடுறான் அது ஆட்டு. அந்த போல்ட்டெல்லாம் கழட்டிப்பிட்டியா? இதுண்ணா ஒரு பாட்டு இதுதான். ஏண்டா போல்ட்டே கழட்டாத பிடிச்சிலத்த எப்பட்றா வரும்? டோர் விழுந்து போயிரு, டோரை போடுறா நீங்கள். எண்ணெயோட மட்டும் குத்திட்டு உள்ள விழுங்குறது. ஏன்னா போல்ட்டு எல்லா போல்ட்டும் கழட்டங்காட்டி உங்களுக்கு என்னடா அவசரம்? நான் பார்க்க என்னடா மறக்கும்? இது மாதிரி வேலையில் எப்படி மறக்கும் உங்களுக்கு? ம் என்னமோ விழுந்துச்சுடா என்னடா அப்படி பிடிச்சிட்டு தானே வந்து புடுறா, பிடிச்சி வாங்க மாட்டா. போயிடா அப்படியே. ஆயில் தான் இருக்கும், வேறு என்ன இருக்கும் ஆயில் டோரில்? அதை ஏடா கட்டானது எடு. ஒருத்தன் போய் கோயம்பேட்டில் போய் மோட்டரை நீ வாங்கிட்டு மோட்டர் ஒயரு எல்லாம் எடுத்துடுவான், சீக்கிரம் எடுத்துடுவான். ஃபோன் பண்ணால் எடுக்கலைங்கண்ணா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம். ஓகே நம்ம மூட்டோட கத்திரிச்சு போச்சு. என்னடாச்சு கோவில் பாரு. கட்டாயி போச்சா இல்லையா? பார்த்தீங்களா ப்ரோ, இது கொஞ்சம் வீக்காக இருந்தால் இப்படி தான் கட்டாயி உளுந்து சோழி முடிச்சுட்றோம். அதனால் இதில் லீக்கேஜ் ஆகுதுன்னா டைட் வைங்க ஃபுல்லாக செயினுதா. இப்படி செயினுதானே வச்சுக்க, இப்படி அழுத்தி பிடிச்சி ஓடுற கொண்டின்னு வச்சுக்காவே இதில் வரும், இந்த ஹோல்ஸில் இருக்கும். ஓகே நண்பா, இப்போ என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள் மூட்டா கட் ஆகி போச்சா, கட் பண்ணிவிட்டானா கோவில். இப்போ இது என்ன பண்ணுறோம்னா இப்போ இது சேலம் போய் தான் வாங்கிட்டு வரணும் இப்போதைக்கு. அதுக்கோசரம் நாங்கள் ஒரு மாற்று கோவில் ஒரு ஐடியா கொடுத்துக்கிறோம். என்ன கொடுத்துக்குறோன்னா இதை வந்து இந்த மட்டத்துக்கு இந்த சாப்பிட்டு அறுத்துட்டு இவளோட வச்சு இதை வச்சு வெல்டு வச்சு டைட் பண்ணிக்கலான்னு. ஃபுல்லாக வெல்டு வைக்கிறது மட்டும் கிளியராக வச்சுட்டோம்னா கட்டாகாது. ஏற்கனவே இந்த மெத்தடை ஒரு ஐட்டம் ஃபாலோ பண்ணேன். இப்போ வெல்டு வச்சுட்டு உங்களுக்கு கண்ணி பண்ணுறேன் நண்பா. இதை வந்து இந்த சாப்பிட்டு வந்து இந்த கழுத்து கொண்டைக்கு வச்சு மட்டமாக வச்சு அறுத்துடணும். அறுத்த வாட்டி ஜாயின் பண்ணி ஃபுல்லாக வெல்டு வச்சுட்டு உங்களுக்கு கண்ணி பண்ணுற வீடியோ. ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வச்சு வெல்டு வச்சு ஒரு நெட்டு புது நெட்டு ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ அப்படியே டெப்லான் டேப் போட்டு ஏற்ற வேண்டியதான். டெப்லான் டேப் எடுத்துகிட்டு வாங்க டேய். ஓகே நண்பா, இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா லீக்கேஜ் ஆகிறதுக்கு டெப்லான் டேப்பு ஃபுல்லாக ஏற்றிக்காங்க. ஏற்றிக்கிட்டோம்னா லீக்கேஜ் ஆகாது, இல்லைன்னா மறுபடியும் லீக்கேஜ் ப்ராப்ளம் வரும். புது போல்ட்டே நீங்கள் வாங்கி போட்டிங்கனாலும் டெப்லான் டேப் அடிங்க. சுற்றி ஏற்றுறா சத்தோஷ். இப்போ செயின் தள்ளி பிடிச்சி கரெக்டாக அந்த ஹோல்ஸ் வந்து மேலே வர மாதிரி போட்டுக்காங்க. போட்டு இதை ஸ்டெப்பில் போய் கரெக்டாக பார்க்கணும். வெளியும் காப்பலாம் டெப் சுற்றணுமாண்ணா? அதே மாதிரி இந்த பக்கம் பிடி, இந்த பக்கமும் டெப்லான் டேப் ஒண்டை ஒரு சுற்று போட்டு வாசர் போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா லீக்கேஜ் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேலைக்கு நம்மளுக்கு பொழப்புக்கு எடுத்து போச்சு. நாமளே தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பற்றி என்ன இப்பயே கட்டானது சந்தோஷப்பட்டு. கட்டிங் பிளேட் கொடு, அது அங்கே பேனா கிடக்கு பாரு, இதே எடு. அதில் வாசரெல்லாம் கிடக்கும் பாரு, எல்லாம் எடுத்துகிட்டு வா. ஓகே நண்பா, இது மாதிரி போட்டுக்கிட்டா ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சா. இப்போ வந்து சைன் அட்ஜஸ்ட்மெண்ட் காடி மாட்டி விட்டா வேலை முடிஞ்சுது. ஓகே நண்பா, அடுத்தது இதை சொருவி வாசரை இது ரெண்டு பக்கமும் ஒவ்வொன்று இருக்கும். நம்மளது வெல்டு வச்சதுனால கொஞ்சம் வளர்த்தியாக வந்ததுனால ஒரே பக்கம் 2 வாசரி போட்டு ஆணி போட்டு லாக் பண்ணுறோம். லாக் பண்ணி விட்டா வேலை முடிஞ்சுது ப்ரோ. 4 ஆணி இல்லைனா ஹெவி காட்டர் பண்ணு எதாக இருந்தாலும் சரி போட்டு வளைச்சி விட்டா வேலை முடிஞ்சுது. இல்லைனா பெரிய காட்டர் பண்ணு ஹெவியாக எடுத்துகிட்டு வாங்க டேய். ஓகே, நம்ம கடைசியாக இப்படி ஒரு காட்டர் பண்ணு போட்டு அழுத்தி விட்ருங்க. செயின் வந்து இப்படி உள்ள திருப்பி அழுத்தி பிடிச்சி இந்த அளவுக்கு டைட் வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அடுத்த டோரத்துக்கு மாட்டு
ஸ்டோரில் எதாவது இருக்குதா மண்ணுக்குது? ஆ மிஷின் போடுறதுலே இருப்பீங்க. தூக்கு கீழே மண்ணில் குத்தாத. ஆ ம் போட. ஆ இங்கே மேலே பாடுறா. ஓ அப்பா 2 பேரும் டெபால்ட்டில் இருக்குடா. ஆ நல்லா ஆட்டு டேங்க. ஆ தட் எல்லாத்துக்கும் போல்ட் எடுத்து போடுங்க. பட போடுங்க. எல்லாமே இருக்குதா? ம் ஆ இப்படி என்னடா பண்ற? நிற்க மாட்டேங்குது. எப்படி பிடிக்காது நிற்கா போயிடும். சைடு பட்டி எடுத்து போடுறேன். இந்தா இது வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே டைட் வைக்கூடாது இல்லை, அப்புறம் வந்து பிச்சுக்கிட்டு போயிடும். இந்த செயின் எப்படி அளவு வச்சு போடுறதுங்கிறீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு திருப்புளி எடுத்துக்காங்க. அந்த ஹோல்ஸில் நல்லா குத்தி பிடிங்க. குத்தி பிடிச்ச வரைக்கும் இவ்வளோட வருதா இப்படி மார்க் பண்ணிக்காங்க. அந்த நெட்டடா இது வைடா. ம் பாருங்க இவ்வளோ பிளே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் வைக்கும் போது இதை 2 மரம் ஏற்றி விட்டு இந்த பிளே வந்து இதில் இருந்தால் சரியாக போச்சு நண்பா. அவ்வளோதான். செயின் இழுத்து வைக்கிறது இவ்வளோ தான் மேட்ரு. நீங்கள் உங்கள் பாட்டில் வந்து போல்ட் வந்து டைட் வைக்கக்கூடாது. டைட் வச்சோம்னா இடைஞ்சலாயிரும். ஓகே நண்பா அவ்வளோதான். இது இப்படி தான் செயின் அட்ஜஸ்ட் பண்ணணும். இது ஒரு பெரிய வேலையே இல்லை. நீங்கள் உங்கள் பாட்டில் பேனர்லேயே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா செயின் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு தெரியாது. அதனால தான் திருப்பலியில் குத்தி பிடிச்சி எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் செயின் டைட் வச்சுக்கணும். அடுத்தது ஆயில் லெவல் திறந்துவிட்டு ஆயில் மேலே ஊற்றினா வேலை முடிஞ்சுது. இந்த நெட்டை மேலே நெட்டை கழட்டு. ஆயில் நெட்டை கழட்டு. ஓகே நண்பா பாருங்க ஆயில் லெவலில் இருந்து தாண்டி வருதா சுடிச்சிட்டு விழுதா. இப்போ அப்படியே மூடி போட்டுட்டா வேலை முடிஞ்சுது நண்பா. எங்கடா அடிச்சிட்டியா? போட்டு டைட் பண்ணு. போட்டு டைட் பண்ணு. இது வேறு இவ்வளோ வந்துச்சுன்னா போதும். இதுக்கு மேலே ஆயில் அதிகமாக விட்டிங்கனாலும் தானே ஆயில் சீடு பிடிக்கும். இல்லைனா மேலே பிரதர் நெட்டில் ஆயில் தெரிக்கும் நண்பா. முடிஞ்ச கோவில் நண்பா ஒரு வழியாக வேலை முடிஞ்சுது. பாட்டி சோளை வச்சு 1 மணி நேரம் ஆகி போச்சு இதை பிரித்து ஆப்ரேஷன் பண்ணி. ஓகே நண்பா போய் சைட்டில் பார்ப்போம். அடுத்து என்ன பண்ணுறானு எப்படி பண்ணுறான்னு சைட்டில் போய் டே வடியான துணி எடுத்துருவாங்க. ஒரு தடவை தொடச்சி விடுவீங்க போகலாம். டெய்லியும் தொடச்சா கூட எப்படி தான் இந்த புள்ளி ஏறுத தெரில. ஓகே நண்பா அடுத்து சைட்டில் போய் வேலையை ஆரம்பிப்போம். ஒரு தோப்பு தான் ஓட்டணும். குப்பை அரைச்சி 2 நாள் ஆகுது. நேற்றும் கூப்பிட்டாரு. இன்னைக்குனாச்சும் போய் ஓட்டலான்ட்டு எடுத்துகிட்டு போகிறோம். எல்லாம் அதுங்காட்டி க்ளீனிங் படத்துறானுங்கெல்லாம் வேலை செஞ்சாலும் தொடச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. தொடச்சேன் 1 மணி நேரம் ஆகி போச்சுடாடே. நான் எல்லாம் இந்த அரகாமண்டையும் பண்ண வேலை. போல்ட்டையே உடச்சி விட்டான். போல்ட்டியே உடச்சி தள்ளிவிட்டார். நானே தொடச்சி பின்னா எடுத்து விடுங்கடா போகலாம். இந்த கோவில்
ஓகே நண்பா. கோவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி தென்னை மரத்து ஓரமெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஓட்டி கொடுத்துடணுமா. அப்புறம் தான் தென்னை மரத்தில் மட்டும் ஓரத்தில் இருந்தாலும் ஒரு கிட்ட இருந்தாலும் நீ ஓட்டி போடுவ. 2 பேர் இருக்கிறீங்க ஓரத்தில் ஓட்டணும், அதுதான் மேட்ரு. 2 பேரும் நடுவுலேயே ஓட்டுறதுக்கு பார்க்குறீங்களா, நான் எங்கே போகட்டும். ஓகே நண்பா. அப்புறம் கேட்குறதுக்கு மறந்துட்டு பாருங்க. அப்புறம் எப்படி ஆங்கில வருட போகிறப்போலாம் எப்படி போச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா என்னன்னு கொஞ்சம் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நண்பா. எப்படி நான் சொன்ன மாதிரி எல்லாம் சபதம் எடுத்துருக்கிறீங்களா, இனிமேல் வந்து கடனே ஓட்டக்கூடாதுன்னு ஏதோ டார்கெட்டில் பண்ணி எடுத்துருக்கிறீங்களா என்ன அப்படின்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் எல்லாம் ஆங்கில வருட பிறப்புக்கெல்லாம் எங்கே போனீங்க, எங்கே ஜாலியாக சுற்றுனீங்க, எந்த ஊருக்கு போனீங்க என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. நாங்கள் எங்கேயும் போகல, கழுது கட்டா குட்டி பேர் வண்டி ஓட்டிக்கிட்டு தான் ப்ரோ வரணும். நேற்றெல்லாம் 1 மணி நேரம் ஓட்டிகிட்டு பசங்க 2 பேரும் ஒருத்தன் கோயிலுக்கு போனோன்னா ஒருத்தன் எங்கே போனான்னு தெரில. இந்த சேத்தங்கூத்தில் ஒரு போல்ட் ஒன்று வீக்காக இருந்து சரி லூஸ் ஆகி போச்சேன்னு டைட் வச்ச ஒரு குடும்பம் தான். கடைசீட்டில் பார்த்தா அந்த போல்ட்டே கிராக்கு ஃப்ளாட் பண்ணிருச்சு. நல்ல வேலை கண்டுபிடிச்சோம், இல்லைன்னா வச்சுக்காங்க அது பெரிய சிக்கலாக இருக்கும் ப்ரோ. டோர் கீரெல்லாம் வளைச்சி போயிருக்கோம். ஓகே நண்பா. ஒரு நண்பர் வந்து சொல்லியிருக்கிறாரு, அவர் என்ன சொல்லிக்கிறாரு, ஜாண்டியரில் வந்து 5310S வந்து 55 HP கேட்டகரி வண்டி ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இல்லை ப்ரோ, அது வந்து 70 HP, அது எஸ் வந்துருக்குதுல்ல, அதனால் வந்து அது 70 HP கேட்டகரி. அது ஆதியில் விட்டான் ஜாண்டியர் இல்லை, அதனால் அது 70 HP ப்ரோ. அப்புறமேட்டு இன்னொரு நம்பர் கேட்டுக்காரு, நோவெல்லாம் 50 HP எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு. வண்டி சூப்பராக இருக்கும் ப்ரோ. அதில் என்னென்னா சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பான், நல்லா உட்காருறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அருமையாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அப்புறம் இந்த ஜாண்டியரில் 70 HPயில் வந்து 5 கலப்பை பர்ஃபார்மன்ஸ் கேட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த அவர் என்றைக்கு ஓட்ட போகிறாரோ கண்டிப்பாக அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் நண்பா. அப்புறம் குச்சிக்கிழங்கு ஓட்டுறீங்களா, அது எப்படி ப்ரோ மணிக்கு வாங்குறீங்க? அதே 1500 ரூபா தான் ப்ரோ, அதுக்கெலாம் ரேட்லாம் சேர்த்திலாம் கிடையாது. ஓகேவா? நம்ம சேனல்லையும் வந்து ஜேடியோட கஸ்டமர் நிறையா இருப்பீங்களாட்டுக்கு, லவர்ஸு எல்லாம் ஜேடியர் லவர்ஸ் ஃபேன்ஸ். அஸ்மிலிகேர்னு போட்டிருக்கீங்கப்பா. ஓகே தேங்க்ஸ். நல்லாயிருக்கும் ப்ரோ, வண்டியெலாம் நல்லாயிருக்கு. எனக்கு அந்த ஹீட்டிங் தான் பிரச்சனை, மற்றபடி அந்த வண்டியெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்கள் வண்டியில் வந்து எம்டி ஃப்ளோ கலப்பை பற்றி போட்டிருந்தேன். ஆமாம் ப்ரோ, அப்போ போட்டிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு அந்த வண்டிக்கு அந்த கலப்பை யாருமே கூப்பிட்றது இல்லையா, ஸோ அதனால் வந்து அந்த வண்டி அந்த கலப்பை நான் விற்றுட்டேன் ப்ரோ. 1.25 ரூபாய்க்கு விற்றுட்டேன். அப்புறமேட்டு ஒரு நண்பர், ப்ரோ 48 பிளேடு ரொட்டேட்டர் வந்து உங்கள் வண்டியில் போடுங்க ப்ரோ, நம்ம வண்டியில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அவர்கிட்ட கேட்டு வாங்கி எடுத்து போடணும்பா. அதே மாதிரி எம்எஃப்பில் 241 3 கீர் தான் ப்ரோ அப்படின்னு ஒரு நண்பர்கள், எங்கள் வண்டியிலையும் அதே 3 கீர் தான் ப்ரோ அப்படின்ட்டு இருக்கிறாரு. அடுத்து ஒரு நண்பர் வந்து எக்ஸர்டே கொபோட்டோவில் வந்து லைட்டிங் எப்படி ப்ரோ கனெக்ஷன் கொடுக்குறீங்க, அப்புறம் கட் அவுட் யூஸ் பண்ணுறீங்க, லைட் எப்படி ப்ரோ லைன் கொடுக்குறீங்க, அது கட் அவுட்ரு யூஸ் பண்ணுமா என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கண்டிப்பாக நம்ம 4 வீல் டிரைவ் ஒயரிங் பண்ணும்போது அதை ஒரு வீடியோவாக போடுறோம்பா. எப்படி லைனிங் கொடுத்தா ஒயரிங்க்கு எந்த கம்ப்ளைண்ட் வராது என்ன ஏது அப்படின்னு நான் அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஒயரிங் எப்படி கொடுத்தா ஒயரிங் ஷார்ட்டேஜ் வராது, செட்டுக்கு எப்படி கொடுக்கணும், அது எப்படி கட் அவுட்ரு யூஸ் பண்ணுறது என்னன்னு அதை ஒரு வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி தரணும்பா. அடுத்தது கலப்பை வந்து புஷ் டைப் பெஸ்ட்டாக போல்ட்டு டைப் பெஸ்ட்டான்னு கேட்குறீங்க. போல்ட்டு டைப் வந்து வேஸ்ட்டு ப்ரோ, அதெல்லாம் ஓல்டு மாடலு. புஷ் டைப் எடுங்க, அதுதான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? அப்புறம் டயோ பிளேடுக்கும் புல் ரொட்டேட்டர் பிளேடுக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்னு கேட்குறீங்க.
டயர் பிளேடு வந்து கேரண்டியாக ஒரு 10 மணி நேரம் சேர்த்தி ஓடணும்பா. ஏன்னா அது கத்தி 10 ரூபா சேர்த்தி. புல்லு வந்து 10 மணி நேரம் கம்மியாக தான் ஓடும். நான் ஆதியிலேருந்து எதை யூஸ் பண்ணுறேன்னா டயோடு தான் யூஸ் பண்ணுறேன். நான் வேறு எந்த பிளேடும் யூஸ் பண்ணுறது கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். தேயறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். எதுவுமே வந்து ஒன் சைடாக தேஞ்சிட்டு போகிறது இதெல்லாம் வந்து டயோடில் இருக்காது. 160 ரூபா இன்னைக்கு மார்க்கெட்டு எங்கள் சேலத்தில் வந்து 160 ரூபாய்க்கு விற்கிது. ஸோ அதனால் வந்து டயர் பிளேடு எனக்கு பெஸ்ட்டு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு ப்ரோ. ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புல்லை எடுத்து போடுறாங்க, ஒருத்தர் வந்து சத்தியமானும் எடுத்து போடுறாங்க. ஸோ அதனால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. உங்களுக்கு என்ன ஒரு டேஸ்ட்டோ அந்த டேஸ்ட்டை எடுத்துக்காங்க. அதுதான் நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ செத்தங்கூறி ஒரு நெட்டு லூஸாக இருக்குதுன்னு லைட்டாக ஆயில் லீக்கேஜ் ஆகுதுன்னு டைட் வச்சது தான் ஒரு குத்தம். என்ன வேலை நடந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு சின்ன வேலைனா இப்போ அந்த மாதிரி உடனே அரெஸ்ட் பண்ணி போட்டுக்கணும்பா. அதுதான் பின்னாடி தொந்தரவு வராது. இல்லைனா வந்து ஸ்டாவ் அடிச்சு போடும். அப்புறம் டோர் கிழிஞ்சதுன்னா அது தூக்கிட்டு போகணும். இப்போ எங்கள்கிட்ட வெல்டிங் செட் இருக்கவும் டக்குன்னு ஒரே முட்டை வெல்டிங் கட்டிங் போட்டு வெல்டிங் வச்சு ஒரே முட்டை வேலையை முடிச்சிட்டோம். இப்போ வெல்டிங் செட் இல்லைனா எங்களோட நிலைமையை நினச்சி பாருங்கள். எப்படா கோகுல சந்தோஷ சேர்த்து பட்டறைக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் அவங்க லேட் பண்ணுவாங்க. அப்புறம் நேற்று பொழப்பே கிழிஞ்சு போயிடும். நேற்று 1 மணி நேரம் உழவு ஓட்டிவிட்டு புத்தாண்டுக்கு எங்கே சுற்றிக்கிட்டு இருந்தேன்? நைட் நான் கேக்கு வெட்டினேன். அப்புறம் என்ன பசங்களோட ஜாலியாக சுற்ற வேண்டியதான். கோகுல் எங்கே போனானா? அவர் ஏதோ கோயிலுக்கு போயிருப்பார். ஓகே 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 நண்பன். நேற்று ஒரு வண்டிக்கு 2 மணி நேரம் தான் ஓட்டணும். ஓட்டிகிட்டு கோகுல் ஊருக்கு போயிட்டான். அப்புறம் கோயிலுக்கு போகிறேன்னா நம்ம சந்தோஷம் எங்கேயோ கேக் வெட்டினானோ 12 மணி. நான் 12 மணிக்கு. அப்புறமேட்டு பசங்களோடு சேர்ந்து ஜாலியாக சுற்றினானோ. ஒரு நாள் லீவு கிடச்சிருக்குதுல்ல, அதனால் ஒரு நாள் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான் ப்ரோ. நாங்களும் எங்கேயும் போகல, அனுப்பி விட்டுட்டு படத்துக்கு போகலான்னாங்க. அதுதான் பிளான் பண்ணி போயிட்டு வந்தோம். விச்சி மூவினா புஷ்பா 2 எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்களா? சொல்லுங்கள்லாம். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஏதோ பல வருஷத்துக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறீங்களா? நேற்று தான் பல போராட்டத்துக்கு அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன்ப்பா. நீங்கள் எல்லாம் புத்தாண்டுக்கு என்ன பண்ணுனீங்க? எல்லாம் எங்கே போனீங்க? கேக் வெட்டினீங்களா? ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா? என்னன்னு கொஞ்சம் கமெண்டில் தட்டி விடுங்க நண்பா. ஏதோ வருஷத்தில் இப்படினாலும் ஒரு நாளைக்கு போவோம். மீதி நாளெல்லாம் நம்ம எங்கே போகிறது? பொழுதுனையும் வீட்லேயே வண்டின்னு வண்டியே பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுனீங்க, ஏது பண்ணீங்கன்னு கமெண்டில் தட்டி விடுங்க நண்பா. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். வெயில் வேற போட்டு காய்ச்சுன்னு காய்ச்சிது. அப்புறம் மானத்தை ஏதாச்சும் குறைச்சோம்னா அப்புறம் திரும்பி மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறமேட்டு நண்பா, அந்த ஃபார்மன் ரோடோட கீர் பாக்ஸ் வீடியோ கேட்டுருக்கிறீங்க, கண்டிப்பாக கொடுத்துடலாம். அப்புறம் ஒரு நண்பர் அஜய்னு விஸ்வான்னு ஒரு நம்பருக்கு போகலாம். சந்தோஷம். டெய்லி நைட்டு எந்நேரம் ப்ரோ வீட்டுக்கு போவாங்க. 7 மணிக்கு போயிடுவாங்க ப்ரோ, 6 to 7. அப்புறம் வேலை இருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் என்ன பண்ண இருப்பானுங்க. மேக்ஸிமம் 7 மணிக்கு அவன் வீட்டுக்கு ஓடிடுவானுங்க. அப்புறம் ஹரின்னு ஒரு நம்பர் என்னங்க, அந்த ஃபார்மன் ரொட்டேட்டர் வந்து சத்தியமான் காப்பி மாதிரி தெரியுது ப்ரோ அப்படிங்கிறாரு. ஆமாம் ப்ரோ, அது அப்படி தான் நினைக்கிறேன். அப்புறம் லோகேஷ் தம்பி என்னங்கிட்ட அதான் அவர் செவல் டயோ பிளேடு அதான் ப்ரோ 70-80 மணி நேரம் ஆவரேஜாக ஓடும். காடு கொஞ்சம் பதமாக இருந்தால் இன்னொரு 10 மணி நேரம் கூட சேர்த்து ஓடும். அப்புறம் கத்தி மாற்றுறது எவ்வளோ ப்ரோ வாங்குறீங்க? எல்லாம் நம்ம பசங்க தான். அதனால் நான் கத்தி மாற்றுறதுக்கு நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா 500 ரூபா நான் சார்ஜ் பண்ணிக்குவேன். அதுக்கு மேலே அவங்களே எடுத்து அவங்களே மாற்றிட்டு போயிடுவான்னு வச்சுக்காங்களேன். நான் வந்து மாற்றி கொடுக்க மாட்டேன், அவனுங்களே வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. போல்ட்டு கில்ட்டு எல்லாம் கொண்டு வந்துடுவானுங்க. சும்மா வந்து அப்படியே நமக்கு ஒரு டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் வேலை கத்தி மாற்றின மாதிரி இருக்குமா. அதனால் கொண்டாந்து மாற்றிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஒரு நண்பர் கேட்டுருக்காரு, வசந்தகுமார்னு ஒரு நம்பர் கேட்டுருக்காரு. அவர் என்ன கேட்டுருக்காருன்னா, ப்ரோ உங்களுக்கு வீடியோ இன்னும் கொஞ்சம் டைமிங் அதிகமாக போடுங்க ப்ரோ அப்படின்னு. ப்ரோ ஒருத்தர் டைமிங் போட்டால் ரொம்ப டைமிங் போகுது ப்ரோ அப்படிங்கிறாரு.
ஓ நீங்கள் என்னடாண்ணா டைம் கம்மியாக இருக்குது ப்ரோ, டைமிங் அதிகமாக பண்ணுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் வரதை அந்த என்ன கிளிப் எடுக்கிறோமோ அந்த கிளிப்பு வீடியோ அப்படியே உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி போடுறேன் நண்பா. அப்புறம் ஒரு நண்பர் என்ன கேட்டுக்கிறாரு, நீங்கள் நல்லா ஓட்டுறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிறாரு, சொல்லிக்கிறாரு நந்தீஷ்குமார்னு. தேங்க்யூ ப்ரோ. அப்புறமேட்டு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவ் கமெண்ட் தான். பரவாயில்ல ப்ரோ, இது வரலாம் நானும் இப்போ இவ்வளோ ஒரு வருஷமாக ஓரளவுக்கு பேசி வீடியோ கொடுக்குறேன் ப்ரோ. நம்ம போடுற வீடியோ யாருமே வந்து என்னை பொறுத்த வரலும் யாருமே தப்பாக சொல்லலை. இல்லை ப்ரோ நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு. நமக்கு அப்படி தான். நானும் எத்தனையோ வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறேன். எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரலும் யாருமே வந்து இது வரலும் வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டை சொன்னது கிடையாது. எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்டு, பாசிட்டிவ் தான் சொல்கிறீங்க. நான் அந்தளவுக்கு வச்சுக்கிறதில்ல. நம்ம என்ன உண்மையை மட்டும்தான் சொல்கிறோம். பொய் சொல்லி நம்ம வந்து ஒரு வீடியோ போடணும்னு இல்லை. நமக்கு ஒரு நம்மளால் ஒருத்தர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்தை பலன் அடைஞ்சால் நமக்கு அதே சந்தோஷம். எத்தனையோ பேர் இன்றைக்கி வண்டி வச்சுக்கிறீங்க பாவம், எதுவுமே தெரியாதவங்களாக இருக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் பட்டறை கொண்டு போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து இது மாதிரி பேசிக்காக ஒரு சில விஷயத்தெல்லாம் இன்றைக்கி வந்து ட்ரேடரில் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டா தான் ப்ரோ ஏதோ இதுலேயும் ஒரு 10 ரூபா கிடைக்கும். அதை விட்டது தொட்டதுக்கெல்லாம் போனோம்னா வச்சுக்காம பட்டறைக்கு ஜாமான் 5000 ரூபாய்க்கு வாங்கினோம்னா அதுக்கு கூலி 5000 ரூபா. ஸோ சரிக்கு சரி லேபர் வாங்குறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரோ, முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ஒரு சில்லறது வேலையெல்லாம் நீங்களே கற்றுக்காங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா தான் வேலை ஈஸியாக முடியும். கொண்டுட்டு போய் வேலை ஈஸியாக முடியும் நண்பா. ஸோ அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்களே எல்லா வேலையும் செய்யுங்க. செஞ்சீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஏதோ 10 ரூபா கிடைக்கும். இது உண்மையாக பொய்யான்னு சொல்லுங்கள். இன்னமும் நிறையா நண்பர்கள் இருக்கிறீங்க, எதை எடுத்தாலும் 10 ரூபா வேலையாக இருந்தாலும் ப்ரோ நான் கடையில் தான் விட்டு செய்வேன்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க. இல்லை ப்ரோ ஓரளவுக்கு நான் எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஓரளவுக்கு இது ப்ரோ இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, அதனால் இதெல்லாம் வச்சு நான் உங்கள் வீடியோ பார்த்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க ஒரு நண்பர்களும் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. ஓகேவா? ஏதோ எனக்கு வந்து நானும் தெரிஞ்சுக்கலாம்ல. நம்ம வீடியோவால் 4 பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிறீங்க ப்ரோ உங்கள் வீடியோ வந்து போர் அடிக்கல ப்ரோ, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக சொல்கிறீங்க ப்ரோ. எல்லாம் கேட்குற ஒவ்வொருத்தரும் வந்து இதெல்லாம் சொல்கிறதே இல்லை. சும்மா இது இப்படி ஓடும் அது அப்படி ஓடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் இதில் எப்படி என்ன ஏதுன்னு எல்லாம் டீட்டெயிலாக விலாவரியாக சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க. அதுதான் ப்ரோ முக்கியம். சும்மா வந்து வண்டி இழுக்குதுன்னா எல்லா வண்டியும் இழுக்கும், எந்த கம்பெனி வண்டியுமே இழுக்காது. எல்லா வண்டியுமே பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். யாரையுமே குறைச்சி சொல்ல முடியாது. அந்த வண்டிக்கு டீசல் எவ்வளோ குடிக்குதோ அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும். ஓகேவா? டீசலே குடிக்காத எனக்கு வண்டி வேணும்னு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பாக அந்த வண்டி லோ பிக்கப்பாக இருக்கும், மதன்னு போகும். எந்த அளவுக்கு 100 மில்லி டீசல் சேர்த்து உங்கள்கிட்ட வாங்குதோ அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். டீசலையும் குடிச்சிட்டு எனக்கு வண்டியும் இழுக்கலைன்னா வண்டியை விற்றுப்படுங்க. என்ன கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். மித்தபடி அதே மாதிரி ஒரு வண்டியை எடுத்து நான் 3 வருஷம் ப்ரோ ஓட்டுறேன், ஒரு 2000 மணி நேரம் ஓட்டிட்டு நான் விற்றுட்டு திரும்பி புது வண்டி எடுத்துருவேன் அப்படிங்கிறதுக்கு போகாதீங்க தயவுசெய்து. நீங்கள் சம்பாதிக்கவும் கடன் கட்டவும் இதே தான் இருக்கும். 10 ரூபா நீங்கள் சேர்த்து வைக்க முடியாது. ஏன் அனுபவத்தில் சொல்கிறேன். நானும் இந்த ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட 22 வருஷமாக இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு யாருமே வந்து பொழுதுனைக்கும் வண்டியை மாற்றாதீங்க. ஓட்டுறீங்களா, ஒரு வண்டி எடுத்து ஓட்டுறீங்களா, கரெக்டான ஆயில் சர்வீஸு, கிரவுண்ட் சர்வீஸு, டயரு, கிளச்சு பிளேடு இதெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஓட்டுங்க. ஒரு 6-7 வருஷத்துக்கு ஓட்டுங்க. ரொம்ப வண்டி கண்டாகி போச்சு ப்ரோ, தைச்சா பெரிய செலவாக வைக்கும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டு வேறு வண்டி தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு நம்பர் கேட்குற ப்ரோ யூஸ்டு டிராக்டர் எடுக்கலாமா அப்படின்னு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ, தைரியமாக எடுங்க. கம்மியான ஹவர்ஸ் ஒரு 1000 500 இது மாதிரி ஹவர்ஸ் பார்த்து எடுங்க. பட்ஜெட் கொஞ்சம் பார்த்து குறைச்சி எடுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். புது வண்டி ஃபஸ்ட்டு கொட்டேஷன் வாங்கி எல்லாம் கேட்டுக்காங்க. அப்புறமேட்டு பழைய வண்டி போய் பார்த்து எடுங்க. புது வண்டி ஃபஸ்ட்டு என்னென்னு விசாரித்து எல்லாம் A to Z எல்லாம் கொட்டேஷன் வாங்கிக்காங்க. அதிலிருந்து எத்தனை ஓனர் ஆகிருக்குது, எவ்வளோ ஹவர் ஓடிக்குது, டயர் கண்டிஷன் எப்படி இருக்குது, ஒரு 500 மணி நேரம் 600 மணி நேரத்தெல்லாம் எதுவுமே நம்ம கண்டிஷன் பார்க்க தேவையில்ல நண்பா. இன்ஜின் சவுண்டு கும்முன்றதாக வேலை முடிஞ்சிச்சு.
ரொம்ப அதிகமான அவர் ஓடி இருந்தால் மட்டும்தான் அடியில் ஏதாவது கிராக் இருக்குதான்னு பார்க்கணும், ஹெட்டு உடச்சிருக்கிறாங்களான்னு பார்க்கணும், ஹைட்ரோலிக் பிரிச்சிருக்கிறாங்களான்னு பார்க்கணும். எந்த கம்பெனி வண்டியாக இருந்தாலும் இதுதான் போவா. ஓகே நண்பா, அவ்வளோதான். இப்போ அது ஓரத்துக்கு தென்னை மரத்தில் அல்லையில் இப்படி போய் இப்படி வந்து இந்த சந்து மேலே போ, லைட்டாக தூக்கி கூட கட்டி பிடிச்சிடும், தோலை வைக்கும். இப்படி போ. டேய் அங்கே கடா போற, இப்படி போய் இப்படி வாடா. அப்படி போய் வரமாட்டேன். அவ்வளோதாண்டா ஓட்டத்தை கூப்பிட்றாங்க. ஒரே வாட்டத்தில் எப்படா ஓட்டுவீங்க? ஆப்போசிட்டில் திருப்பி ஓட்டாதா? திருப்பி போனா அந்த சந்தில் ஓரத்தில் தென்னை மரத்தை அலையில இது காடி எப்படி எடுக்கிறது? இதில் அதில் போயிடும். அதே மாதிரி அதே எடு. நல்லா விட்டுப்படி. ஓகே நண்பா, இப்படி தான் தென்னை மரத்து ஓரம். ரெண்டாவது சுற்று இந்த தென்னை மரத்து ஓரம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிற்கிது பாருங்க. அதெல்லாம் இப்படி தான் கவர் பண்ணி எடுக்கணும்னு வச்சுக்காங்களேன். நம்ம அப்படியே இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ அந்த சைடு திரும்பி வரும்போது மரத்துக்கு இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா வந்து வண்டி வாட்டமாக கட் ஆகிக்கும். வண்டி வந்து பிரேக் அடித்து திறப்ப தேவைன்னு வச்சுக்காங்களா. அதுக்கு தான் நம்ம இப்படி எடுக்க சொல்கிறது. நான் உனக்கு சொல்லித்தரேன்டா, ஓகேவா? போகிறப்போ சொல்லித்தரேன், முளைக்காத. போ உனக்கும் எப்படி ஏதுன்னு சொல்லி தருவேன். அவனுக்கே நான் ஏதோ இப்படி சொல்கிறேன், அவன் பாட்டில் ஓட்டிகிட்டு இருக்கிறான். என்னண்ணா ரிவேஸா? எடுத்துலாம், கடைசியாக சொல்லுங்கள். இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ இதை எடுக்கணும், இந்த இடத்த எடுக்கணும், தெரியுதா? வெளியே போ, எப்படி போட, வெளியே போட. காடு போய மாட்டேங்குதா? போயே அவர் இப்படி தான் ஓட்டணும்னு வச்சுக்காங்களா. இப்படி ஓட்டினா தான் கிளியராக பார்க்குறதுக்கு ஓரம்பாரம் சுத்தமாக இருக்கும். ஒரு தென்னை மரத்து ஓரம் சைடு சுத்தமாக எடுத்து ஓட்டி கொடுக்கணும் ஒரு பார்ட்டிங்கன்னா. இப்படி எடுத்து கொடுத்தா தான் நாளை முன்னே பார்த்தாலும் யார் வந்து பார்த்தாங்கனாலும் பரவாயில்லப்பா சூப்பராக ஓட்டிருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கணும். எப்படா சந்தோஷம்? நாய்க்காரன மாதிரி கட்டணும், கரலக்கூடாது, நீட்டாக எடுக்கணும். இப்போ எது எடுக்கணும்? இப்போ இது எடுக்கணும், இந்த இதை எடுக்கணும். இதை எடுத்துக்கிட்டு அப்புறமேட்டு ஓரம் எடுக்கணும். ஓகே நண்பா, ஒரு வழியாக இந்த தோப்பு முடிச்சுட்டு அடுத்தது இந்த தோப்பு ரெண்டாவது தோப்பு வந்துட்டானுங்க. ஓட்டுறாங்கிறேன் இல்லைங்கண்ணா, நீங்களே வந்து ஓட்டுங்கண்ணா அப்படிங்கிறோம்.
அதனால் அடுத்தபடியாக நாம் வாங்கி ஓட்ட வேண்டியதான் ஓரம்பலாம். அப்புறம் ஓட்டிட்டு கொடுத்தா சென்டரில் ஓட்டிப்போம். நம்ம என்ன சொல்ல வரீங்க? புழுவா எதுக்கு? சரி. அண்ணா அந்த கீழே தோப்புமா? ஓகே, நம்ம கோகுல் என்னன்ட்டான், விட்டுனா நான் ஓட்டியே பார்க்குறேன் அப்படின்ட்டான். அதனால் இப்போ தான் விலை போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. எப்படி ஓட்டுறாரு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சுற்று வந்துட்டு அந்த நம்பர் வரும், விடுங்கண்ணா நான் ஓட்டுறேன், முடியலன்னா நீங்கள் வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறான். தொண்டையை வேறு கட்டிக்கிச்சு நண்பா, அதனால் என்னால் பேசவே முடியல. சளி பிடிச்சிக்கிட்டு. சளிக்கு ஏதாச்சும் நாட்டு வைத்தியம் இருந்தால் சொல்லுங்க ப்ரோ, டக்குன்னு நிற்கிற மாதிரி. ஒன்றும் முடியல. அப்படியே பல்ல கடிச்சிட்டு உங்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்சது அவர் ஃபீட்பேக் சொல்லலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் இந்த சளிக்கு ஏதாச்சும் நாட்டு வைத்தியம் நல்லா டக்குன்னு கேட்குற மாதிரி சொல்லுங்கள். ஆல்ரெடி ஊசி போட்டேன் நேற்று ஈவினிங்கு, ஆனால் அது வந்து எங்கத்த மூலன்னு கூட கேட்கல. ஸோ அதனால் நாட்டு வைத்தியம் இருந்தால் ஒன்று சொல்லுங்கள் நண்பா. அவ்வளோதான். இந்த ஒரு வயலையும் ஓட்டிவிட்டு அப்புறம் இன்னொரு பாட்டிது அதே 5 கலப்பு இருக்குது, ஓட்டி விட்டு தான் ப்ரோ அடுத்தது இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இதே இன்னும் இந்த வயலில் ஓட்டி முடிச்சுட்டு இந்த கீழே ஒரு சின்ன புட்டு ஒன்று இருக்குது, இதெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு தான் நண்பா போகணும். இப்படி தான் ப்ரோ எங்கள் ஏரியாவில் அப்படியே 2-1 ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏரியாவில் பொறுத்தவரையிலும் நம்ம வண்டி ஓடும், யார் வண்டி ஓடுதோ இல்லையோ, ஏதோ ஆண்ட முன்னியத்தில் காசு வருதோ இல்லையோ அது அடுத்த விஷயம். எப்படியோ நீ ஏதோ ஒரு வேலை கிடச்சிரும். என்ன மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு தென்னை மரத்தோரம் எடுக்கிறான் பாருங்க, அப்புறமேட்டு உள்ளே எடுக்கலான்னு. ஃபஸ்ட்டு தென்னை மரத்தோரம் எடுத்துட்டிங்கன்னா அப்புறமேட்டு உள்ளே ஓட்டுறதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஃபஸ்ட்டே விளா போட்டுட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி தென்னை மரத்தோரம் எடுத்துக்கிட்டு ஓட்டினீங்கன்னா நீட்டாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஒரு சால் ஓட்டுறதுக்கு பார்த்தா பளிச்சுன்னு இருக்கும், என்ன பண்ண இருக்காது, நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு தென்னை மரத்தோரம் அந்தால இந்தால எடுத்துக்காங்க, எடுத்துக்கிட்டு அப்புறமேட்டு சொட்டைக்காட்டை ஓட்டுங்க, அப்புறமேட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த டெப்புக்கு வந்து நம்மளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா M2 லோட்டு தான் ஓடுது. ஒரு 4.5 ரேஞ்சு டீசல் ப்ரோ. நான்லாம் டீசல்லாம் அதிகம் பார்க்க மாட்டேன் ப்ரோ. வண்டி ஆண்ட மணித்தில் செலவு வைக்காத ஓடணும். நமக்கு டீசல் 100 மில்லிக்கு ஆல்ரெலாம் பார்க்கக்கூடாது. டீசலை பார்த்தோம்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சி போயிடும். டீசல் பார்க்காத ஓட்டினீங்கன்னா இன்ஜின் லைஃப் வரும், எந்த வேலையும் வைக்காதுன்னு வச்சுக்காங்களேன். ஓரளவுக்கு வளைஞ்சி எடுக்கிறானா டர்னிங்களா. ஓகே நண்பா, அது 2 தோப்பு ஓட்டி முடிச்சிட்டோம். இந்த தோப்புக்கு நானும் உள்ளே ஓட்டி கொடுத்துட்டு தென்னை மரத்து 2 நம்பருக்கு ஓட்டி கொடுத்துட்டு இப்போ கடைசியாக வந்து உளுத்துக்கு அவனுக்கு கொடுத்துருக்குறேன். ஏன்னா இன்னும் ஓரளவுக்கு அத்துப்படி ஆகல ப்ரோ. இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தான் நல்லா ட்ரைனிங் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓட்டுட்டோம், இன்னும் 2 வருஷம் ஓட்டி போட விட்டோம். ஃபுல்லாக ஓட்ட வேணாம், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுட்டோம். என்ன வேலைக்கு போகிறானுங்க. பழகிக்க முடியும். இன்னொரு 6 மாதத்தில் கிளியராக வர அளவுக்கு பழகிக்குவானுங்க. அதனால் என்றைக்குமே வந்து ஒரு ரொட்டேட்டர் ஆகட்டும், ரொட்டேட்டரில் அதே மாதிரி ஒவ்வொரு நண்பர்கள் பார்க்காத விட்டுருப்பாங்க. எல்லாத்தையும் சொல்ல, ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நெட்டு கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னா அடிக்கடிக்க ஃபுல்லாக ஓட்டுறவங்கலாம் வந்து அடிக்கடிக்க ரொட்டேட்டரில் வந்து போல்ட் எதாவது லூஸ் இருக்குதா, எதாவது லைட்டாக கிராக்கு மூச்சு ஏதாச்சும் இருக்குதா, அதெல்லாம் பார்த்து கரெக்டாக வெல்டு வச்சுக்காங்க ப்ரோ. இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. அது உங்களுக்கு செலவு இன்னும் அதிகமாக வச்சுட்டு போயிடும். ஒரு 10 ரூபா வேலையாக இருந்தாலும் சீக்கிரமாக செஞ்சுருங்க, உங்களுக்கு பெரிய லெவலில் லாஸ் பண்ணி விடாது. எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். அவ்வளோதான் நண்பா, இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். ஏதாவது புதுசாக இனிமேல் கமெண்ட் ரீட் பண்ணும் ப்ரோ, எல்லாம் கேட்டதான். இனிமேல் கமெண்ட்டு அதை ரிப்ளை கொடுக்கும் போது நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறது இதை சொல்லலான்னு திரும்பியும் மறந்துடுறேன். ஸோ அதனால் வந்து அடுத்தபடியாக இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கமெண்ட் ரீட் பண்ணி போட்டாகணும் நண்பா.
அது இப்படி போட்டு எடுத்துக்கலாம்டா பாரு போதும் போ. இதில் வேற சந்தோஷத்துக்கு ஏன்ட்ட கொடுக்கல, அவன் மட்டும் ஓட்டுறான்னு. அவனே கொஞ்சம் நல்லா தெளிவாக ஓட்டுறான், அவனுக்கே தக்கா புக்கா. எங்கே போய் சந்தோஷத்துக்கு கொடுக்குறது? சந்தோஷம் கொஞ்சம் ஓட்டி ட்ரைனிங் ஆனோட தான் சந்தோஷத்துக்கு கொடுக்கணும், அந்த மட்டும் கொடுக்கறதுக்கு வழி இல்லை நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பாய், டேக்கர், மிஸ்யூர். அதே மாதிரி ஒரு நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா வச்சுக்கேன் ப்ரோ, 100 ஆம்ஸ்க்கும் 88 ஆம்ஸ் பேட்டரிக்கு என்னங்க ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு. 100 ஆம்பியர் பேட்ரி போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டு செட்டு இதெல்லாம் கொஞ்சம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 100 ஆம்ஸ் யூஸ் பண்ணலாம் ப்ரோ. கொஞ்சம் பேட்ரி வந்து வோல்ட்டு வந்து ஆம்பியர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கரண்டோட தேக்க அதிகமாக இருக்கும் அந்த பேட்டரியில். கொஞ்சம் தம் கட்டுன்னு வச்சுக்காங்களேன். இப்போ நான் இந்த பேட்டரியில் இதை ஒரு 50 செல் போடுறீங்கன்னா அது இன்னொரு 10 சேர்த்து எடுக்கும், இவ்வளோதான். அதுதான் கெப்பாசிட்டி தான் அதோட அளவு. மற்றபடிக்கு பாடி பேட்டரியோட சைஸ் எல்லாம் ஒன்று தான். ஒரு 18 ஆம்பியர் வந்து அதிகம், அதுக்குண்டான ஒர்த் இருக்கும். 88 ஆம்பியருக்கும் 100 ஆம்பியருக்கு எவ்வளோ வித்தியாசம்னா ரேட்டில் ஒரு 800 900 1000 வச்சுக்காங்களேன் வித்தியாசம் வரும். நான் 415 பேட்டரி எடுக்கும் போது நான் அதோடய டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ப்ரோ. எப்படின்னு ஒரு 2-3 நாளில் பேட்டரி எடுத்தேன்னா அதோட பேட்டரி எப்படி எடுக்கிறேன், அது எப்படி மாற்றுறேன் எல்லாமே அது ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா? இது மாதிரி ஓட்டி தென்னை மரத்தோரம்லாம் இப்படி ஓட்டி விட்டிங்கன்னா க்ளீனாக இருக்கும் ப்ரோ. உங்கள் ஏரியாவில் தென்னை மரத்தோரம்லாம் இப்படி ஓட்டுவீங்களா, இல்லை தென்னந்தோப்புன்னு ஓட்டுனாவே 2 சால் ஓட்டுவீங்களா, இல்லை இப்படி நெட்டில் ஓட்டி குறுக்களை வந்து தென்னை மரத்தோரத்தில் இருக்கிற ஒரு பில்லை மட்டும் இப்படி குறுக்க மட்டும் அணைச்சிட்டு ஓட்டுவீங்களா? ஏன்னான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. भाई साहब